போகிறாங்க. நம்ம குடும்பம் இவ்வளோ பிரச்சனையில மாட்டியிருக்கு, இதுலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னு சொல்லி 2 பேருமே கவலைப்பட்டுக்கிறாங்க. மகா கோச்சிட்டு போனதை பார்த்துட்டு சூர்யா பின்னாடியே போய் மகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அப்போ அவங்க அழகாக சொல்கிறாங்க, நீங்களுமே என்கிட்ட ரொம்ப கேராக இல்லைன்றது எனக்கு தெரியும். உங்கள் விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் நான் இந்த வீட்டில் இருக்க முடியும். ஆனால் அதையும் மீறி நான் இங்கே சகிச்சிருக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த வீட்டில் எல்லாருமே அனுபவிச்சிருக்க ஒரே காரணம் தான். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்குங்கிறது எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அனாமிகிட்ட மறுநாள் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவையில்லாமல் நைட்டு அவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்லி பிரச்சனையை நீ பெருசாக்கிட்டேன். கண்டிப்பாக உன்கிட்ட நான் பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்து இது மாதிரி ஒரு பிரச்சனை நீ ஏற்படுத்தினா நம்ம சேர்ந்து வாழ்கிறத பற்றி கூட நம்ம யோசிக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி அவர் அழகாக சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அனாமிகா ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அதுக்கு சொல்யூஷன் என்னடா பண்ணுறது மாதிரி யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக எல்லோரும் முன்னாடியும் மகாட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, அனாமிகா தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டீங்களா, அது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நைட்டு பிரபாவை பற்றி அவர் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதுனால தான் நான் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டேன், நான் கொஞ்சம் கோவக்காரி தான், இருந்தாலும் என்னை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சித்ரா தேவியை பார்த்து எவ்வளோ அழகாக மன்னிப்பு கேட்குறாங்க. வந்திருக்க மருமகளில் நீ தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சித்ரா தேவி ஏற்றி விடுறாங்க. அதை பார்த்துட்டு காயத்ரி, ஆமாம்மா கண்டிப்பாக என் மருமக மாதிரி யாரும் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் மருமகள்லாம் வந்தீங்களா, நீங்களாம் எப்படின்ற மாதிரி அவங்களையும் கேட்குறாங்க. ராஜலட்சுமி அதை பார்த்துட்டு அமட்டி விடுறாங்க, பேசாமல் ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி அமட்டி விடுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகா இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டா அப்படின்ற மாதிரி அழகாக சூர்யா நம்ம விஜய்கிட்டையும் அனாமிகிட்டையும் சொல்லிடுறாரு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், மகா அவள் வேலையை அவள் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் காயத்ரி ராஜலட்சுமிட்டாங்க, பார்த்தீங்களாக்கா நான் மகாவுக்கு ஒரு காலத்தில் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் மகா இவ்வளோ தூரம் மோசமாக அவங்க குடும்பத்தால் நடந்துக்கிட்டாங்க, அது என்னுடைய மகன் விஜய் வாழ்க்கையிலே இவ்வளோ தூரம் பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி ராஜலட்சுமிகிட்ட, நீ உன் மருமகளை நல்லா நீ பார்த்துக்கம்மா, அப்போ தான் இந்த பிரச்சனைலாம் உனக்கு தீரும், அவளுக்கு ஒரு நல்ல மரியாதை இந்த வீட்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.